இந்தியாவின் உலக வர்த்தக பாதை, சவால்களும் புதிய வாய்ப்புகளும். வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்ப நாம உலக வர்த்தகத்தில் இந்தியா சந்திக்கும் சவால்களையும் அதனால் உருவாகும் புதிய வாய்ப்புகளையும் பற்றி பேச போகிறோம். இது வெறும் பொருளாதாரம் பற்றியது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை தரம் மற்றும் எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான வர்த்தக கூட்டாளிகளாக இருந்து வருகின்றன. குறிப்பாக ஜவுளி மற்றும் நகைகள் போன்ற இந்திய ஏற்றுமதிகள் அமெரிக்க சந்தையில் ஒரு பெரிய இடத்தை பிடித்திருந்தன. இது இந்திய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளித்ததுடன் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கியது. ஆனால் தற்போது இந்த உறவில் ஒரு எதிர்பாராத மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் வரும் ஆகஸ்ட் 27, 2025 முதல் இந்திய பொருட்களான ஜவுளி மற்றும் நகைகள் மீது 50 விழுக்காடு வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இது உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி. இவ்வளவு அதிக வரி விதிப்பது கடந்த 20 வருடங்களாக நாம் கட்டியெழுப்பிய வர்த்தக பாலத்திற்கு ஒரு பெரிய அடியாக அமைந்திருக்கிறது. இந்த வரி உயர்வால் அமெரிக்காவில் இந்திய பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்து அவற்றின் விற்பனை குறைய வாய்ப்புள்ளது. இது வர்த்தக ரீதியாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவால்தான். அதே சமயம் பாகிஸ்தானுக்கு வெறும் 19 விழுக்காடு வரி விதிக்கப்படுவது இந்த முடிவுகளுக்கு பின்னால் வெறும் பொருளாதார காரணங்கள் மட்டுமின்றி சில அரசியல் உள்நோக்கங்களும் இருக்கக்கூடும் என்ற கேள்வியை எழுப்புகிறது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை இந்தியாவுக்கு சில சவால்களை கொடுத்தாலும் அது புதிய வாய்ப்புகளையும் நமக்கு வழங்கியுள்ளது. ரஷ்யா இந்தியாவுடன் தனது வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்த தயாராக உள்ளது. ஏற்கனவே பெட்ரோலிய பொருட்கள், ஆயுதங்கள் போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் இந்த முடிவுக்கு பிறகு இந்த உறவு இன்னும் வலுவாக மாற வாய்ப்புள்ளது. அதேபோல உலக அரங்கில் சீனாவின் பங்கு மிகவும் முக்கியமானது. சீனாவும் உலக வர்த்தகத்தில் தனது செல்வாக்கை அதிகரித்து வருகிறது. இந்த உலகளாவிய மாற்றங்கள் அனைத்தும் இந்தியா தனது வெளியுறவு கொள்கைகளையும் வர்த்தக உத்திகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கியுள்ளன. நாம் வெறும் ஒரு குறிப்பிட்ட நாட்டுடன் மட்டும் வர்த்தக உறவு வைத்துக் கொள்ளாமல் பல நாடுகளுடன் உறவை பலப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. சவால்கள் வரும்போது உள்நாட்டு அளவில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது. பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த 11 விழுக்காடு வரியை தற்காலிகமாக நீக்கியது உள்நாட்டு விவசாயிகளுக்கும் ஜவுளித்துறைக்கும் ஒரு பெரிய ஆதரவு. இது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து பொருளாதாரத்தை நிலைநிறுத்த உதவும். கடந்த 20 ஆண்டுகளில் இந்திய மக்களின் வாழ்க்கை தரம் தொடர்ந்து உயர்ந்துள்ளது. பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் நாம் அடைந்த முன்னேற்றங்களுக்கு உலக நாடுகளுடன் நாம் கொண்டிருந்த நல்லுறவுகளும் ஒரு முக்கிய காரணம். ஆனால் இப்போது ஏற்பட்டுள்ள இந்த உலகளாவிய வர்த்தக மாற்றங்கள் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கப் போகின்றன. இந்த சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? புதிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தப் போகிறோம்? புதிய பொருளாதார கொள்கைகளை எப்படி உருவாக்கப் போகிறோம்? இந்த மாற்றங்கள் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக மாற்றங்கள் நம் நாட்டின் பலத்தையும் பொறுமையையும் சோதிக்கப் போகின்றன. ஆக நண்பர்களே, இந்த சிக்கலான சூழ்நிலையில் இந்தியா எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானவை. இந்த சவால்களை எதிர்கொண்டு எப்படி நாம் ஒரு புதிய வலுவான பொருளாதார பாதையை உருவாக்கப் போகிறோம் என்பதை பொறுத்துதான் நம் எதிர்காலம் அமையும். இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், மறக்காம நம்ம வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.